பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனிக் அரபிக் 135 என்ற இந்த பதிவில் ஜஸா என்ற வார்த்தைக்கான அர்த்தம் மற்றும் உதாரணம் பார்க்க உள்ளோம். ஜஸா, ஹீ ரிவார்டட், அவன் வெகுமதி அளித்தான். ஜஸா, வெகுமதி அளித்தான். ஜஸா, வெகுமதி அளித்தான். ஹீ ரிவார்டட், அவன் வெகுமதி அளித்தான். ஜஸா, அவன் வெகுமதி அளித்தான். ஜஸா, அவன் வெகுமதி அளித்தான். முதலில் 18வது அத்தியாயம் 88வது வசனம். ஜஸா என்ற வார்த்தை திருக்குர்ஆனில் சுமார் 116 முறை வரப்பெற்றுள்ளது. வ அம்மா மன் ஆமன வ அமில சாலிஹன் ஃபலஹு ஜஸா அல் ஹுஸ்னா வ சனஹூலு லஹு மின் அம்ரினா யுஸ்ரா. வ அம்மா, ஆகவே எவர் ஆமன, நம்பிக்கை கொண்டார், வ அமில சாலிஹன், இன்னும் செய்தார், சாலிஹன் நற்செயலை, வ இன்னும் அமில செய்தார், சாலிஹன் நற்செயலை, ஃபலஹு அவருக்கு ஜஸா நற்கூலி, வெகுமதி அல்லது நற்கூலி, ஹுஸ்னா அழகான, ஜஸா அல் ஹுஸ்னா அழகான நற்கூலி, ஜஸா அல் ஹுஸ்னா அழகான நற்கூலி, வசனஹூலு இன்னும் கூறுவோம், விரைவில் கூறுவோம், லஹு அவருக்கு, மின் அம்ரினா யுஸ்ரா நம்முடைய காரியத்தில் இலகுவானதை, அம்ரு காரியம், அம்ரு என்றால் கட்டளை என்று அர்த்தம் உள்ளது, காரியம் என்று அர்த்தமும் உள்ளது. இந்த இடத்தில் காரியம் என்ற அர்த்தத்தில் வரப்பெற்றுள்ளது. அம்ரினா நம்முடைய காரியத்தில், யுஸ்ரா இலகுவானதை, உஸ்ரு ஐன் வந்தால் கடினம், ஏ வந்தால் யுஸ்ரு இலகு, ஐன் உஸ்ரு கடினம், ஏ யுஸ்ரு இலகு, இன்னமல் யுஸ்ரி உஸ்ரி யுஸ்ரா, உஸ்ரு கடினம், யுஸ்ரு இலகு. வ அம்மா மன் ஆமன, ஆகவே ஆனால் எவன் ஈமான் கொண்டு, வ அமில சாலிஹன் நல்ல செயல்களை செய்கிறாரோ, ஃபலஹு அவனுக்கு ஜஸா அல் ஹுஸ்னா அழகான நற்கூலி இருக்கிறது, வசனஹூலு லஹு இன்னும் மின் அம்ரினா யுஸ்ரா இன்னும் நம்முடைய கட்டளைகளில் இலகுவானதை அவனுக்கு நாம் கூறுவோம். அடுத்து 39வது அத்தியாயம் 34வது வசனம். லஹும் மா யஷாஊன இன்த ரப்பிஹிம் ஸாலிக ஜஸாஉல் முஹ்சினீன். லஹும் அவர்களுக்கு, மா யஷாஊன அவர்கள் விரும்புவது எல்லாம், ஷா அ யஷாவு, மா யஷாஊன அவர்கள் விரும்புவதெல்லாம், அவர்கள் எவற்றை விரும்புகிறாரோ அவை அனைத்தும், இந்த ரப்பிஹிம் அவர்களுடைய இறைவனிடம், ரப் இறைவன், ரப்பிஹிம் அவர்களுடைய இறைவன், இந்த ரப்பிஹிம் அவர்களுடைய இறைவன் இடம், ஸாலிக இதுதான், ஜஸாஉல் முஹ்சினீன் ஜஸா நற்கூலி, முஹ்சினீன் நன்மை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு, ஜஸாஉல் முஹ்சினீன் நன்மை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு நற்கூலி, ஜஸாஉல் முஹ்சினீன் நன்மை செய்து கொண்டிருந்தவர்களுக்கான நற்கூலி ஆகும். லஹும் மா யஷாஊன இந்த ரப்பிஹிம் அவர்களுக்கு அவர்கள் விரும்பியதெல்லாம் அவர்களுடைய இறைவனிடத்தில் இருக்கின்றது. ஸாலிக ஜஸாஉல் முஹ்சினீன் இதுவே நன்மை செய்து கொண்டிருந்தவருக்குரிய நற்கூலி ஆகும். அடுத்து 46வது அத்தியாயம் 14வது வசனம். உலாஇக அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹாலிதீன ஃபீஹா ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். உலாஇக அஸ்ஹாபுல் ஜன்னா அவர்கள் சொர்க்கவாசிகள், ஹாலிதீன ஃபீஹா அதில் நிரந்தரமாக இருப்பார்கள், ஹாலிதீன ஃபீஹா அதில் நிரந்தரமாக இருப்பார்கள், ஜஸாஅம் ஜஸா கூலி, பிமா கானூ யஅமலூன் அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிற்கு, அமல் அவர்கள் செய்து கொண்டிருந்த அமலுக்கு அல்லது செய்து கொண்டிருந்த செயல்களுக்கு, பிமா கானூ யஅமலூன் அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிற்கு, பிமா கானூ யஅமலூன் அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிற்கு. உலாஇக அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹாலிதீன ஃபீஹா அவர்கள்தான் சொர்க்கவாசிகள், அதில் அவர்கள் என்றென்றும் தங்குவார்கள். ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன் அவர்கள் நன்மை செய்து கொண்டிருந்ததற்கு கூலியாக. உலாஇக அஸ்ஹாபுல் ஜன்னதி அவர்கள்தான் சொர்க்கவாசிகள், ஹாலிதீன ஃபீஹா ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன் அவர்கள் நன்மை செய்து கொண்டிருந்த கூலியாக அதில் அவர்கள் என்றென்றும் தங்குவார்கள். அடுத்து 55வது அத்தியாயம் 60வது வசனம். ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். ஹல் கேள்விக்குறி, இருக்கின்றதா, உண்டா, ஜஸா கூலி, ஹல் ஜஸா கூலி உண்டா, இஹ்சான்
நன்மைக்கு இல்லல் இஹ்சான் நன்மை தவிர, இஹ்சான் நன்மை இல்லல் இஹ்சான் நன்மை தவிர. ஹல் ஜஸா உல் இஹ்சான் இல்லல் இஹ்சான் நன்மைக்கு நன்மை தவிர வேறு கூலி உண்டா? 78வது அத்தியாயம் 36வது வசனம். ஜஸா மிர் ரப்பிக்க அதா அன் ஹிசாபா, ஜஸா கூலி, மிர் ரப்பிக்க உம்முடைய இறைவனிடமிருந்து, அதா அன் நன்கொடை, அதா நன்கொடை, ஹிசாபா கணக்கிடப்பட்ட, அதா அன் ஹிசாபா கணக்கிடப்பட்ட நன்கொடை, அதா அன் ஹிசாபா கணக்கிடப்பட்ட நன்கொடை, அதா அன் ஹிசாபா கணக்கிடப்பட்ட நன்கொடை. ஜஸா மிர் ரப்பிக அதா அன் ஹிசாபா இது உம்முடைய இறைவனிடமிருந்து அளிக்கப்பெறும் கணக்குப்படியான நன்கொடை ஆகும்.